Hello friends, welcome back to Isko Tamil. நான் யூஸ்கான இன்னைக்கு இந்த வீடியோ தி அரிஸ்டோகிராஃபி அதரோட அட்வென்ச்சர் சீசன் 1 அண்ட் எபிசோட் 5 தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ வேற லெவல் எடுத்து நம்ம வெர்கான கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அண்ட் நம்ம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இந்த வீடியோல வந்து ஒரு சில டீடைலா வந்து என்னால கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அண்ட் நீங்க பார்த்தே வந்து புரிஞ்சுக்குங்க. நான் சீன்ஸா வந்து போட்டு விட்டுறேன். சரி ஓகே பேசுற வளவளம் பேசுறோம் போல வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் டீடைல வந்து பார்க்கலாம். கிங் சொன்ன மாதிரி வந்து ஒரு மேன்சனே வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து கிங்கே வந்து கொடுக்கணும்னு நினைச்சாங்க. நான் கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் கேம் வந்து விளையாடணும் அப்படின்னு வந்து கிங் சொன்னாங்க. ஆனாலும் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான இங்கிட்ட இருக்குனால வந்து அது கிளம்பிட்டாங்க அப்படின்னு வந்து இவங்களும் சொல்கிறாங்க. அப்பா அடி அப்போனா வந்து நீ சீக்கிரமாக வந்து போயிடலாம் அப்படின்னு வந்து கைன்னு நினைக்கிறான். அந்த டைமண்ட் பார்த்து சில்கோட எங்கள் அப்பா வந்துட்டு நீ இன்னும் கிளம்பலையே கைன்னு அப்போனா வந்து வா விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வா விளையாடலாம்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அண்ட் எப்பயும் போல போய் வந்து ரீஇன்கார்னேஷன் ஆன அந்த கதையை வந்து காமிக்கிறாங்க. அவனும் எல்லாத்துக்கூட விளையாண்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளியே வந்துடுறான். அண்ட் அவனுக்கு கொடுத்த மேன்சனை போய் வந்து பார்க்குறான். பார்த்தா ரொம்ப வந்து பழசாக இருக்குது. அதையும் வந்து ஓப்பன் பண்ணும் போதே வந்துட்டு யாரோ இருக்கிறீங்களா, எப்படியும் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் ஸ்டோனில் வந்து மேஜிக் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அண்டு பார்க்கும் போதே வந்து என்னடா அது கிச்சன் இவ்வளோ பெருசாக இருக்குது, அண்ட் இதுதான் வந்து பாட்டிடுமா அப்படின்னு சொல்லி வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு சரின்னு சொல்லி வந்துட்டு மேஜிக் யூஸ் பண்ணுறான். அண்ட் ரெஸ்டரேஷன் அப்புறம் கிளீனிங் வந்து மேஜிக் யூஸ் பண்ணி அப்படியே அது எல்லாத்தையும் வந்து புதுசாக மாற்றிடுறான். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து மாஸ்டர் கைன்னு சொல்லி வந்து சில்வியாவோட சவுண்டு கேட்குது. அப்படியே வந்து அவனுக்கு கீழே போய் பார்க்குறான். அண்ட் சில்வியா வந்திருக்காங்க. அண்ட் இவங்க தான் வந்து நம்ம மொத்தமாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நான் தான் அவங்களோட பர்சனல் பட்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சப்போஸ் நிறையவே வந்து உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 50,000 தோக்கடிச்சிருக்கீங்க, அப்புறம் காட்டுக்குள்ள தனியாக போய் நிறைய மாஸ்டர்லாம் வந்து தோக்கடிச்சிருக்கீங்க, அண்ட் உங்களை கோவப்படுத்தினா வந்து இது கல்லா மாற்றிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கடைசி விஷயம் மட்டும் வந்து பொய் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கைன்னு சொல்கிறேன். அண்ட் சில்வியா வந்துட்டு சரி சுத்தப்படுத்தலாம் அப்படி சொல்லி வந்து எல்லா போய் சுத்தப்படுத்துறதுக்கு போகிறாங்க. அண்ட் எல்லா இடமும் கிளீனிங்காக இருக்குது அப்படி சொல்லி பார்க்கும்போதே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து நான் வந்து மேஜிக் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது சில்வியா வந்து சரி ஓகே நம்ம வந்து மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. இவர் சின்ன பையன் இது எப்படி பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பட்லருக்கு சமசாக்கு. இன்னும் சில்வியா வந்து சாக்கே ஆகல அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. சில்வியா வந்துட்டு நான் சாப்பாடு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறா. அப்போ பட்லர் வந்து உங்கள் மீட்டிங் சொல்கிறாங்க. ஆமாம் என் எல்டர் பத்திர வேறு வராங்கன்னு சொன்னாங்களே அப்படி சொல்லிட்டு அவனை வந்து வீட்டுக்கு போகிறான். எங்களில் நீ ஃபஸ்ட்டு பேரனாவே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் உனக்கு கொடுத்த மேன்ஷனில் வந்து பேயெல்லாம் இருக்குதாம்மா. என்னது பேயா? ஆனால் கைண்ட் இருக்கிறபடி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சிஸ்டர் சொல்கிறா. அண்ட் சரி சொல்லி எல்லாம் மேன்சனுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா புதுசாக இருக்குது. அண்ட் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பயங்கர சாக்கு. அங்கே அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது எல்லாம் பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது, இப்போ என்ன புதுசு மாதிரி இருக்குது கைன் அப்படின்னு நாங்கள் அப்பா சொல்கிறாங்க. கொஞ்சமாக மேஜிக் யூஸ் பண்ண அப்படின்னு கைன்னு சொல்கிறேன். அண்ட் அப்படியே எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. எல்லா இடமும் செமையாக இருக்குது. சில இடத்துல வந்து நீ ஆர்ட் அண்ட் டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணணும், இல்லை ஒரு சில பேர்லாம் வந்து மான்ஸ்டரை கூட சரியாக்கி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாச்சு அப்படி சொல்லி நம்ம கைன்னு வந்து ஒரு நிமிஷம் இருக்கு அப்படி சொல்லி வெளியே போயிட்டு அண்ட் வேலை முடிஞ்சிச்சு அப்படி சொல்லி அவனும் உள்ள வரான். அப்போ வந்து ஆன் சொல்லி வந்து சில்வியா வந்து கத்துறா. அண்ட் என்னாச்சு சொல்லி வெளியே போய் பார்க்குறாங்க. பார்த்த பயங்கரமான ஒரு பெரிய மாஸ்டர் கைன் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மான்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து கைன் வந்துட்டு நான் தான் வந்து டெக்கரேஷனுக்கு இது வச்சிருந்தேன் அண்ட் சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு எங்க அப்பா வந்து கைன் இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் சும்மா காட்டுக்குள்ள போனதுக்கு இது எங்க அண்ணனுக்கு முன்னாடி வந்துச்சு, நான் இது வந்து தோக்கடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஏரங் டீமே போனாலும் வந்து இது தோக்கடி இது ரொம்ப கஷ்டம், அண்ட் நீ தோக்கடிச்சியா, பட் இருந்தாலும் வந்துட்டு இது ஒரு ரொம்ப வேல்யூபிளான ஒன்று தான், இது பல பிளாட்டினம் காயினுக்கு போவோம், அண்ட் இதே வந்து வீட்டுக்கு அட்ராக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் அப்பா சொல்கிறாங்க. இது 1000 பிளாட்டினம் காயின்ஸ்னா அப்போனா வந்து 1 பில்லியன் என்ன அப்படி சொல்லி அவனும் பயங்கரமாக சாக்காகிறான். அண்ட் இன்னொரு இடத்துல வந்து கத்திட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா வந்து காயின் இது என்ன வேறு லெவலில் இருக்குது, தண்ணி அப்படியே மேலே அடிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் இது நான் தான் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். என்ன பாத்ரூம்லாம் வந்து இப்படி பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள போய் ட்ரை பண்ணிவிட்டு வா வேறு லெவலு என்ன கைன் இதெல்லாம் வந்துட்டு எங்ககிட்ட சொல்லாமையே இருக்கிறேன், அண்ட் இது வந்து வீட்டிலேயே வந்து செட் பண்ணி வைய அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொல்கிறாங்க. வரக்கூடிய கெஸ்ட்டுக்குலாம் வந்து இது ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. என்னது கெஸ்ட்டா, அப்புறம் நானும் பார்ட்டி கொடுக்கணுமா, திருப்பியும் டேபியூவா அப்படி சொல்லிட்டு அவனு சாக்காகிறான். யாரெல்லாம் வந்து இன்வைட் பண்ணுங்கிறது வந்து அந்த பட்லர் ஒரு லிஸ்ட் வந்து போட்டு வச்சிருக்காங்க. புதுசாக வந்து பேர்னா இருக்காங்க, அதே மாதிரி புது மேன்சனும் இருக்குது, கண்டிப்பாக வந்து பார்ட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பட்லர் சொல்கிறாங்க. சரி சொல்லி எல்லாம் செக் பண்ணும்போது வந்து என்னது இவங்களையும் கூப்பிடணுமா அப்படி சொல்லி கேட்கும்போதே வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் கூப்பிடும்போது அவங்களே கூப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு ஏன் கிங்கோட நேம் மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ஹைரேங்க் நம்மளால தான் வந்து கூப்பிட முடியும் அண்ட் நம்மளால கூப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐயோ பார்ட்டியில் வந்து என்ன கொடுக்குறது, நாங்கள் சாப்பிடாத ஐட்டமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ சில்வியா வந்துட்டு உங்க யூனிக் ஐடியாவில் வந்து ஏதாவது கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நல்ல ஐடியா தான் இது அப்படின்னு கைன் நினைக்கிறான். டிஃப்ரெண்டாக யூனிக்காக வந்துட்டு ஒரு ஒயின் கிளாஸ் வந்து நம்ம கைன் வந்து மேக் பண்ணுறேன் அண்ட் இது நல்லா இருக்குது அப்படின்னு செல்வியாவை சொல்றாங்க. அண்ட் இதே வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு கொடுத்துட்டுலாம், இது கிஃப்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கைன்னு சொல்கிறான். நீங்கள் கொடுத்த ரெசிபியில் வந்து இதை நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு வந்து குக்கும் சொல்கிறாங்க. அண்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து சில்வியா வர சொல்கிறாங்க. அவங்களும் வந்து எடுத்துங்கிறாங்க. அண்ட் இது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு
சில்வியாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து ஆன்பர்க் ஸ்டீக் அப்படி சொல்லி வந்துட்டு அதோட நேமையும் சொல்லிட்டு அண்ட் நான் வந்து சின்ன பையன் நாளை வந்து ஒயின் குடிக்கூடாது அண்ட் குடிச்சு பாரு அப்படி சொல்லி வந்து சில்வியாட்ட சொல்கிறாங்க. அண்ட் குடிச்சு பார்த்துட்டு அண்ட் இது வேறு லெவலில் இருக்குது, அப்படி பப்ளியா அப்படி சூப்பராக இருக்குது அப்படி சில்வியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து எனக்கு இன்னொரு கிளாஸ் வேணும் அப்படி சொல்லி பல பாட்டில் வந்து இவ குடிச்சு முடிச்சிடுறா. அப்படியே பட்லர் வேகமாக வந்துட்டு கிங் வந்து உங்களுக்கு சமன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனும் அங்கே போயிட்டு இன்னைக்கு எது கூப்பிட்டாங்கன்னு வேறு தெரில, மொத்தமாக நின்றுட்டு இருக்காங்க, இன்னைக்கு என்ன நடக்க போகுது வேறு தெரில அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. கிங்கும் வந்துட்டு உன்னோட புது மேன்சன் பார்ட்டிக்கு வந்து ஏன் எனக்கு இன்னும் இன்விடேஷன் தெரில அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் இவங்க 2 பேத்துக்கு வந்துருக்குறா, ஆனால் எனக்கு ஏன் தெரில, நான் தானே அந்த மேன்சன் வந்து உனக்கு தந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஜோக்கு வந்துட்டு ஹைராங்கிட்டவங்களால தான் வந்துட்டு உங்களை வந்து இன்வைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் இது ஆட்டி காமிச்சு வந்து என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிங்கும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உன்னோட ஃபியூச்சர் அப்பா அண்ட் என் பொண்ணை வந்து என்கேஜ் பண்ணி வச்சிருக்கிறேன் அண்ட் நீ இதுக்காக வச்சு எனக்கு தர வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் நான் தரணும் தான் நினச்சேன், நீங்கள் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அண்ட் நான் உங்களுக்கு நேரில் தரணும்னு நினச்சேன், மற்றவங்க மாதிரி வந்து போஸ்ட்டில் போடாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் வச்சிருக்கிறத ஒன்று எடுத்து வந்து கொடுக்குறான். எனக்கு தெரியும் அவன் இன்விடேஷன் எனக்கு ஒன்று வச்சிருப்பான் அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து காமிச்சிட்டு இருக்கிறேன். அந்த கைன்னு வந்துட்டு நல்ல வேலை ப்ரிப்பேராக வந்து நல்லதா போச்சு அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு கிங்கு வந்துட்டு பார்ட்டிக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி மற்றமாயிட்டு சொல்கிறான். என்னது கிங்கு வந்து பார்ட்டிக்கு வராங்களா அப்படி சொல்லி ஷாக்காக வராங்க. ஓ உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் வந்துட்டு பிரின்சஸோட வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படி சொல்லும் போது வந்துட்டு என்னது பிரின்சஸோட என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படி சொல்லி ஷாக்காக வராங்க. அண்ட் இது வந்து சீக்கிரட்டாக தான் இருக்குது, நீங்களும் சீக்கிரட்டாக வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம சில்வியாவை சொல்கிறாங்க. இதுதான் பெஸ்ட் பார்ட்டின்னு வந்து எல்லாரும் சொல்லணும், அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கைன்னு வந்துட்டு உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பார்ட்டி வந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தராக வந்து வந்துட்டு இருக்காங்க, எல்லா நோபல் மேன்ஸும் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ டியூக்கு வந்து வராங்க. அண்ட் சில்க் வந்துட்டு வேற லெவல் அழகாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன். அண்ட் உள்ளே போய் பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு ரெட் ட்ராகன் இருக்குது. அண்ட் என்னப்பா இவ்வளோ பெரிய ரெட் ட்ராகன் சொல்லி வந்து ஷாக் ஆகிட்டு அண்ட் கைன் வீட்டில் எது வேணால் எதிர்பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு டியூக்கு சொல்கிறாங்க. இங்கே தான் நான் வந்து ஃபியூச்சரில் வாழ போகிறேன் அப்படின்னு சில்க்கு கேட்குறாங்க. அண்ட் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்குங்க அப்படின்னு வந்து டியூக்கும் சொல்கிறாங்க. அதுக்கு பட்லர் வந்து கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் கிரீட்டிங் பண்ணோம் அதனால வாங்க போகலாம் அப்படின்னு பட்லர் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்துருக்கீங்க எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி, எல்லாத்துக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்கிறேன் அண்ட் கண்டிப்பாக எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும் அப்படி சொல்லிட்டு டோஸ்ட் அப்படி சொல்லி வந்து ஆரம்பிக்கிறா. எல்லாரும் அந்த வைன் வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. அண்ட் இது வேற லெவலில் வந்து பப்ளியாக அப்படி சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் இது கிளாஸ் செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போதே வந்துட்டு இது வந்து எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம கைன்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு பையன் மனசை கவர் பண்ணால் வந்துட்டு வயிறு ஃபுல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் இது இங்கே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படி சொல்லி வந்துட்டு சில்கையும் ரைனாவையும் வந்து பார்த்துட்டே சொல்கிறாங்க. அண்ட் அப்போ தான் வந்து கிங் அங்கே வராங்க. அண்ட் நீங்கள் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் போய் உட்காந்து அண்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் கிளாஸ் வேற லெவலில் இருக்குது, ட்ரிங்க்ஸ் அதுக்கு மேலே இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து கைனோ இதை வந்து ஒரு புது டிஷ், இது வந்துட்டு ஆம்பர்க் ஸ்டீக் அப்படி சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கிங்கு வந்து அதை சாப்பிட்றாரு. அண்ட் சாப்பிட்டு இது வேற லெவலில் இருக்குது, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுல இது செம்மையாக இருக்குது அப்படின்னு வந்து கிங்கு சொல்லிட்டு ஸ்டெலசியா உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் இது வேற லெவலில் இருக்குது அப்படின்னு வந்து ஸ்டெலசியா சொல்லிட்டு இருக்காங்க. எங்கேன் அந்த பாத்ரூமில் இருந்தது என்னது, அது வேற லெவலில் இருக்குது அண்ட் மேலே தண்ணி ஃப்ரெஷ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கிங் வந்து என்னது சொல்லி கேட்குறாங்க. அண்ட் நீ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கிங் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓ இது வேற லெவலில் இருக்குது அப்படி சொல்லிட்டு கேன் உன் கண்டுபிடிப்புகளை ஏன் வந்து இப்படி சீக்கிரட்டாக வந்து வச்சிருக்கிறேன் அண்ட் இது நல்லா இருக்குது அண்ட் கிங்டம்லேயும் வந்து ஒன்று செட் பண்ணி வைய அப்படிங்கிற மாதிரி கிங் சொல்கிறாங்க. இங்கே வந்து அவங்களை எல்லாத்தையும் வந்து நீ நல்லாவே வந்து கவனிச்சுக்கிறா, இதுதான் வந்து தி பெஸ்ட் பார்ட்டி அப்படின்னு வந்து கிங் சொல்கிறாங்க. அண்ட் எல்லாம் கை தட்டிட்டு வந்து இதுக்கு தான் வந்து ஹை லெவல் ரேங்க் வந்துட்டு கிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும்போதே வந்து பட்டில் வந்துட்டு மாஸ்டர் கைன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அண்ட் வெளியே போய் பார்த்தா அந்த மார்க்கி இப்போ தான் வந்து வரான். அண்ட் உன்னோட சின்ன மேன்சனுக்கு வேறு பார்ட்டியா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆட்டிடியூடாக வந்து உள்ளே போயிட்டு இருக்கிறான். பட்லர் வந்து எதோ சொல்ல போகிறாங்க, அதுக்கு நம்ம கைன்னு தடுத்துட்டு வேணான்னு சொல்கிறான். இல்லைன்னா வந்து அவங்க அதை பார்த்து பயந்துருவாங்களேன்னு சொல்லும் போதே வந்து அவனு அலறான். அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இதை வந்து நான் தோக்கடிச்ச ரெட் ட்ராகன் அப்படி சொல்லும் போதே வந்துட்டு சரி சொல்லி அவனு முன்னாடி போயிட்டு மற்ற நோபல்ஸும் வந்துட்டு இந்த மார்க்கிக்கு பாருங்க என்ன ஒரு ஆட்டிடியூடு, கிங்குக்கு அப்புறம் வந்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. அண்ட் அவனு போய் உட்காந்துட்டு வந்து இந்த ட்ரிங்க்ஸில் வந்து சீப்பாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவனு எடுத்து கொடுத்துட்டு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறான். பட் நல்லா இல்லைன்னு சொல்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டி எடுத்து வைக்கிறாங்க, அது வந்து தின்னுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறான். பட் நல்லா இல்லைங்கிற மாதிரி வந்துட்டு வெளியே காமிச்சிக்கிறான். அண்ட் நல்லா இருக்குன்னு தின்னுக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அப்படியே வந்து ஓவராக வந்து ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கிறான். மற்றவங்களும் பார்த்துட்டு இன்னும் ஓவராக பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கு பட்லர் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கு கைன் அப்படி சொல்கிறாங்க. அது கைன் வந்துட்டு ஒன்று சென்சஸ் பண்ணிட்டு வந்துட்டு சரி ஓகே அமைதியாக இருந்துட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். இந்த ஒயின் கிளாஸை வந்து நான் எல்லாத்துக்கும் வந்து கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு வந்து நம்ம கைன்னு சொல்கிறான். இதையாச்சும் நீ ஒழுங்காக பண்ணுறியே அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கூட எல்லா ஒயின் கிளாஸையும் அப்புறமேல வந்துட்டு இந்த எல்லா ஒயின் பேட்லையும் அப்புறமேல வந்துட்டு இந்த ஃபுட்டோட ரெசிபியை வந்து எங்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது கைன் வந்து இல்லை எல்லாருமே வந்து இது கிஃப்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ட் என்னால் கொடுக்க முடியாது, என்னால் ரெசிபி தர முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு சென்சஸ் பண்ணி பார்க்குறான். அண்ட் அவங்க என்ன நோக்கி தான் வராங்க, இன்னும் 15 மீட்டர் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இதுக்கு பதில் வந்து கிண்டத்தோட மிகப்பெரிய ட்ரெஸரை தருட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இது ஒரு நல்ல ஐடியா, ஆமாம் என்ன ட்ரெஸ்ஸை தர போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் எனக்கு பின்னாடி தான் இருக்காரு அப்படின்னு நம்ம கைன்னு சொல்லிட்டு இந்த கிண்டத்தோட மிகப்பெரிய ட்ரெஸ்ஸர் கிங் தான் அப்படி சொல்லி வந்து அதையும் காமிக்கிறான். அண்ட் இதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். லோ ரேங்கிங் நோபல் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு மரியாதை கொடுக்குறான். அண்ட் என் பொண்ணை வந்து அவன் காப்பாற்றிருக்கான், நான் வராமல் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு டியூக்கு வந்துட்டு நாங்கள் வரப்போ உன்னை பார்க்கவே இல்லையே, நீ இப்போ தான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனு சமாளிக்கிறான். ஒரு நோபல் மேன் எப்படி நடந்துக்கணுங்கிறதே வந்து நம்மளை பார்த்தா மற்றவங்களை கற்றுக்கணும், ஆனால் நீ என்ன இப்படி
நடந்துட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஐயோ சாரி, இதில் வந்து செம டேஸ்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஓவராக போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அண்ட் சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே எஸ்கேப் ஆயிடுறான். நீ வேணும்னே தானே கிங் கிட்ட மாட்டி விட்ட அப்படி சொல்லி வந்து சில்க்கு கேட்குறாங்க. அதுக்கு ஆமாம், கிண்டத்தோட பெரிய தலை இங்கே இருக்கும்போது வந்து அந்த பவரை கரெக்டாக யூஸ் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு வந்து கைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ட் பின்னாடி பேச கிங் இதை கேட்டுட்டு அப்படின்னா நீ பிளான் பண்ணி தான் இதை பண்ண, நான் பெரிய தலை, நீ என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படி சொல்லிட்டு கிங் வந்து கேட்குறாங்க. ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம கைன்னு சொல்ல. அண்ட் இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி வீடியோலாம் வந்து மேலும் மேலும் பார்க்கணும்னு நினச்சிக்கிறேன். நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் எல்லாத்தையும் வந்து பண்ணி விடுங்க, கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. அண்ட் எப்பயும் போலவே தான் வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்குது. முன்னாடியாச்சும் பரவாயில்ல, இது 10 பக்கமாக வந்துச்சு. அண்ட் இப்போலாம் 5 தான் போகுது. சொல்லவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டாலும் வந்துட்டு இப்படி போச்சுன்னா அப்புறம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. அண்ட் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, அண்ட் கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் பை பை சொல்லி சார், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.